என்னுடைய பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அந்த கமெண்ட்ல வந்து நீங்க என்ன போட்டீங்கன்னா வந்து உயிரோடு எரித்து கொள்ளணும் கலந்தர் KM நகர் அப்படின்னு போட்டுருக்குது Facebookல. சரி சரி சரி. நீ நம்ம ஆளுகளை பத்தி நம்ம எப்படி தப்பா போடுமா? ஒரு அந்த தப்பான இது தவறா மாத்தி எதுவும் போட்டு விட்டு சொல்லான்னு தெரியல, மத்த இதுல சொல்லிட்டு சங்கின்னு சொல்லிட்டு. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. சலாம் அலைக்கும். ஹலோ. இது கலந்தர் மொய்தீனுங்களா? ஆமா. நான் சென்னை அண்ணா நகர்ல இருந்து முகமது அத்தாவுல்லா பேசுறேன் பை. அத்தோலோ. ஆமா. ஆமா, சென்னை. சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ம். என்னுடைய பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அதில் உங்கள் கமெண்ட் பார்த்தேன். ஆ. என்ன கமெண்ட் பை? எதனால வந்து நீங்கள் அந்த வார்த்தையை போட்டீங்க? யாரு? எந்த அத்தோலா? அத்தோலாவா? ஆமாம், என்ன என்ன பதிவு போட்டிருந்திய? ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்ன வீடியோ? எஃப்சிஆரில் என்னுடைய பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அந்த கமெண்ட்ல வந்து நீங்கள் என்ன போட்டீங்கன்னா வந்து இந்த இன துரோகின்றீங்க. இது நீங்க போட்டீங்களா இல்லை வேற யாராவது போட்டாங்களா? நீங்க யாரு? என்ன நீங்க? உங்க பேர் என்ன? நான் யூடியூப் இப்பதான் சொன்னேன் பாய், முகமது அத்தாவுல்லா, சென்னை அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன். யூடியூப் ஒருவேளை யாரு அப்படி எடுத்து போட்டா அப்படின்னு நம்ம போட வேண்டியது இல்லையே. பையன் பையன் இப்ப நான் பிள்ளைய எடுத்து பாக்குங்க. இல்ல இல்ல, ஸ்கூல் நான் பிள்ளைகளா? அதுதான் உங்ககிட்ட கேட்கறேன். ஏன்னா நீங்க இந்த பதிவு போட்டீங்களா? ஏன்னா வந்து உங்க பேர் வருது, இது எப்படி போட்டா எப்படி போட்டிருக்கு? கலந்தர் KM நகர் அப்படின்னு போட்டுருக்குது Facebookல. சரி சரி சரி. நீ நம்ம ஆளுகளை பத்தி நம்ம எப்படி தப்பா போடுமா? ஒரு அந்த தப்பான இது தவறா மாத்தி எதுவும் போட்டு விட்டு சொல்லான்னு தெரியல, மத்த இதுல சொல்லிட்டு சங்கின்னு சொல்லிட்டு. இல்ல, எனக்கு என்ன ஒண்ணுன்னா, நீங்க இப்ப இல்ல, நீங்க என்னத்தா கொடுத்திருந்தீங்க? நீங்க கமாண்ட் என்ன போட்டிருந்தீங்க? நான் வந்து FCRA பத்தியும் டீலிமிட்டேஷன் பத்தியும் பொதுவா வந்து என்னன்னா மக்களுக்கு சேர்றதுக்காக, சாமானிய மக்களுக்கு சேர்றதால எனக்கு நான் என்னுடைய ஒரு பதிவும் வந்து நான் பதிவிடுறேன். எனக்கு வருத்தம் ஒண்ணும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு பார்த்து அதை போடும்போது ஒருவேளை தவறா நான் பேசி இருக்கிறனோ அப்படின்னு வந்து எனக்கு ஒரு இருந்தது. சரி. ரெண்டாவது, உங்களை பார்த்தேன் தொப்பி போட்டுன்னு நீங்க வந்து தீன் எல்லாம் வந்து நீங்க வந்து பிள்ளைகளை தொழுகிறாங்க. நம்ம பிள்ளைகளை எடுத்து என்ன பண்ணணும்னா அதை எடுத்து பாக்குங்க, இதுல நோண்டிக்கிட்டு இருங்க. நம்மள இந்த இது கமாண்ட் போடுற அளவுக்கு நம்மளுக்கு அந்த வேலை கிடையாது. நம்ம வேலை பார்த்துக்கிட்டு தெரியும் எப்போதுமே. அப்படியா? இது எதனால ஒண்ணு சொல்றேன்னா, இந்த மாதிரி கமெண்ட்ல போட்டு கேக்குறேன், யாரு பிள்ளைகள் யாரு மாதிரி போட்டுதானு கேக்குறேன். இந்த இல்ல, பயலு பயலு நீங்கதான் ஏதாவது சொல்லணும். எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, அடிச்சுக்கிட்டு அப்படிங்களா? இருப்பாங்க. அதுதான் பிள்ளைகள்ட்ட கொடுக்க கூடாதுங்கிறது இந்த இது. உங்க பசங்க கிட்ட நீங்க குடுத்துட்டீங்களா? எனது உங்க பசங்க கிட்ட குடுத்துட்டீங்களா மொபைல? ஆமா, பயலு இந்த பள்ளிக்கூடத்து படிக்கிறாங்க, இந்த பயலு சும்மா செல்ல இருக்கு, அந்த பேஸ்புக் இதில் பார்த்து இல்ல, நோண்டிட்டு இருப்பாங்க. என்ன ஏன்டா வயசு? போட்டு? இல்ல இல்ல, பசங்களுக்கு என்ன வயசு? இது பசங்க போட மாட்டாங்களா பா இந்த மாதிரி ஒரு ஒரு ஏன் ம் உன்னா வேற யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ம். முஸ்லீம் இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையோட வந்து போடுறான்னா நம்ம வாயில அது வராது. நம்ம வாயில வராது. நான் அதனால தான் உங்களுக்கு நேரடியாவே போன் சரி போட்டேன். சரி 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 சரி. அது மாதிரி இருந்தா பாத்துக்கிறோம். நம்ம முஸ்லீம்னு சொன்னா நம்ம ஆளுகளை பத்தி ஏதாவது நம்ம போடுவோமா? நம்ம நம்ம இனத்தை பத்தி தரந்தாழ்த்தி பேசினாக்க, நம்மள கேவலப்படுத்தும் போது, இழிவுபடுத்தும் போது நம்ம அதுக்கு பதில் கொடுப்போம். நம்ம நம்ம மதத்துல உள்ள ஆளு நம்மளை இழிவுபடுத்தும் போது, நம்மளை மானவங்கப்படுத்தும் போது, நம்ம சமுதாயத்தை வந்து சீர்கெடுக்கும் போது அவனுக்கு நம்ம இந்த எதிர்ப்பான வார்த்தையில போடுவோம். நிச்சயமா அப்படி நிச்சயமா தவறே கிடையாது. நம்ம இது மார்க்க அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு தீன்தாரியை போய் அப்படி போடுமா? ஒரு தப்பா எதுவும் கொடுத்துருச்சோடா என்ன தெரியல. இல்ல, ஏன் உன்னா பாய் கூட சொல்றேன், உரிமை இருக்குது. நீங்க திட்டுறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அது நாகரிகமான முறையில தான் நம்ம அணுகணும். புரியுதுங்களா? ஆ, ஆமா ஆமா. அதுல ஏன் உன்னா இப்ப உங்க பசங்கன்னு சொல்றீங்க, எனக்கு தெரியல உங்க பசங்க எவ்வளவு பெரிய பசங்கன்னு செல்லுகளை எனக்கு தெரியல. எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம போட்டு போயிடுறோம். நம்ம வந்து லாக்கு லாக்கு போடுறது இல்ல. சும்மா வீட்டுல என்ன கிடக்குது, ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் செல் எடுத்து நோடுது பண்றாப்ல. யார் எடுத்து ஒண்ணு பாக்குறா இல்ல, என்னங்கிறது உங்க இனிமே கொஞ்சம் புரிதலுக்கு கண்காணிக்கணும் அதை. உங்க புரிதலுக்கு நான் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரா இது உங்களுது? ஏ, இது வாட்ஸ்அப் நம்பரா உங்களுது? இத என் வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பர் தான். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க பாத்துங்க. சரிங்களா? சரி நீங்க. தயவு செய்து தவிர்த்துருங்க, இது இந்த மாதிரி சரி போடாது. சரி, நான் திட்டுறதா அனுப்பி திட்டுங்க விடுங்களேன். பை, திட்டுறதா திட்டுங்க, கேள்வி கேளுங்க, தவறு கிடையாது. அதனால தான் நான் வந்து வந்தேன். நீங்க வந்து பாத்துங்க. இல்ல வேற யாராவது உங்க உங்க பேர் சொல்லி போடுறாங்களா, அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நான் வந்தேன். சரி, நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு அனுப்பிச்சு. ஒண்ணு நினைச்சுக்கிறாதிய. ஓகே. ஆமா, பார்த்தா நம்ம உங்களை அதான் முஸ்லீம்கள வந்து முஸ்லீம் என்னடா முஸ்லீம் திட்டுறான் அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க மத்த யாரு பார்த்தாக்க கமெண்ட்ல. ஓகே பை, சில இது யாருக்குமே சமயங்கள்ல தயவு யாரு. செய்து யாருக்குமே வந்து இந்த மாதிரி பதிவு போடாதீங்க. உங்கள இல்ல, நான் பொதுவாவே சொல்றேன். ஏன் சரி ஒண்ணுன்னா சரி. வந்து இஸ்லாமியர்கள் மேலும் ஒரு மரியாதை இருக்குது எல்லாருக்குமே. நான் சொல்றது நான் முஸ்லிம்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும். அதனால தான் கேள்வி கேளுங்க, உரிமை நீங்க இருக்குது. எந்த அமைப்புல இருக்கீங்க நீங்க? பாய், நான் பிஜேபியுடைய ஒரு மெம்பர், தொண்டர். அப்படியா? 10 வருஷமா இருக்கிறேன். அதே சரி மாதிரி சரி. எங்க தவறு நடந்தாலும் நான் வந்து எடுத்து கேட்டிருக்கிறேன்.
அது வந்து என்னுடைய எல்லா ஹிஸ்டரியும் எடுத்து பாருங்க. இது வரைக்கும் 700 வீடியோ போட்டுக்கிறேன். ஆ 700 வீடியோ எடுத்து பாருங்க. சரி சரி. அதனால வந்து கேளுங்க, திட்டுங்க, தவறே இல்லை. இது ம் திருத்துங்க, இது சரியில்லை ம் பாய், இப்படி பேசாதீங்க பாய், இதுக்கு என்ன அர்த்தம் பாய்ன்னு வந்து கேளுங்க. நான் விளக்கம் கொடுக்க தயாராகிறேன். சரிங்களா? சரி. ம் நன்றி பாய், நன்றி. சரி சரி. ஹெட் ஆஃபீஸ்.